வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்மளுடைய சேனல்ல மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம், பிழைத்துக் கொள்ளக்கூடிய தருணம். ஆம், நாம எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு படி ஏறினால் 2 படி சறுக்குகிறது என்று எல்லோரும் சொல்வீர்கள். வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை தோல்வி வந்து கொண்டிருக்கிறது சொல்வீங்க. நாமளும் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருப்போம், கையில பணத்தை சேர்க்கணும்னு நினைப்போம், ஏதாவது ஒரு வழியில விரைய செலவுகள் வந்துகிட்டு இருக்கும். நம்மளுடைய தோல்விக்கும் நம்மளுடைய பிரச்சனைக்கும் எளிய தீர்வு காரணம் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். முக்கியமா ஒரு 3 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டால் மீன ராசியில் பிறந்த நண்பர்கள் முன்னேறுவது நிச்சயம். சோ பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் ராஸ் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீனத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தவரை இயங்கக்கூடிய ஒரு கிரகம். கௌரவம், பெயர், புகழ், தன்மானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பணத்தை விட பாச உறவுகள் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். சோ மீனராசியில பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் இருக்கும். எப்படியாவது நம்ம ஒரு தொழில் பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அங்கதான் நீங்க கோட்டை விடுவீங்க. முதலில் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் தொழில் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டா அங்க தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா தொழில நம்ம எதிர்பார்க்கக்கூடியது லாபம். அப்படிப்பட்ட லாபம் கிடைக்கக்கூடிய 11ஆம் இடம் மகரத்துல குரு பகவான் நீசம் அடைகிறாரு, உங்களுடைய ராசிநாதன். உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். 10ஆம் வீடு தான் தொழிலை குறிக்கும். அப்போ மீன ராசியில பிறந்த நண்பர்கள் பிசினஸ் விஷயத்துல, ஒரு தொழில் விஷயத்துல காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது 1க்கு 3 தடவை யோசிச்சு பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு செட் ஆகும். ஆனால் தனித்துவமான தொழில் பிசினஸ் பண்ணும் பொழுது அது பெரிய அளவு செட் ஆவது வாய்ப்பு குறைவு. அட்லீஸ்ட் வாழ்க்கை துணையோடு சேர்ந்தாவது அந்த தொழில பிசினஸ் பண்றது உங்களுக்கு நல்லது. முதல்ல தொழில் விஷயத்துல கவனத்தை செலுத்த வேண்டும் மீனராசியில பிறந்தவர்கள். 2வது, மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்கள் அதிகமான முறை தலையீடு செய்கின்ற பொழுது அவர்களால் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும், அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு தடையும், அல்லது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நேரம், பணம் விரயமாவதும் அதிகப்படியான முறையில் நடக்கும். சோ அந்த பிரச்சனையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வருவது இயல்பாக, இயற்கையாக இருக்கிறது. சோ முடிந்த அளவு அதை புரிந்து கொண்டு விலகி இருப்பது உங்களுக்கு நல்லது. இதற்கு அடுத்தபடியாக நிலப்பிரச்சனை. கண்டிப்பா மீனராசியில பிறந்தவங்களுக்கு நிலப்பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். நிலம், கட்டிய வீடு போன்றவற்றாலும் சகோதரத்தாலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. சோ அதுல எப்பவுமே நீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் காவல்துறை சம்பந்தமான அதிகாரிகள், இவர்கள் மூலம் பிரச்சனை எழக்கூடும். சோ இந்த 3 விஷயத்திலும் மீனராசியில பிறந்தவங்க கண்டிப்பா கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தா நீங்க எடுக்கின்ற முயற்சியில ஜெயிக்கிறது நிச்சயம். சோ இது எல்லாத்தையும் தாண்டி மீனராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே அன்னதானம் மற்றும் கோயில் கைகரியங்கள், விவசாயம், உணவு சம்பந்தப்பட்ட துறை போன்றவற்றில் ஏதாவது தர்ம காரியங்கள் நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயம் அதனுடைய புண்ணிய பலன் உங்களுக்கு வலுக்கும். தாய் மற்றும் வெளிநாடு போன்றவற்றோட உறுதியும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது கண்டிப்பா வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? சோ இதை தெரிந்து புரிந்து வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.